வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக திரை விமர்சனம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய திரை விமர்சனம் பகுதியில நாம பார்க்க போகின்ற படம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா விடாமுயற்சி அப்படிங்கிற படம். அஜித் குமார் நடிச்சிருக்கிறாரு இந்த படத்துல. அவருக்கு ஜோடியா திரிஷா நடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாம அர்ஜுனும் ரெஜினாவும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இன்னும் சில நட்சத்திரங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை லைக்கா புரொடக்ஷன் சார்பாக சுபாஸ்கரன் அவர்கள் தயாரிச்சிருக்கிறாங்க. அனிருத் அவர்கள் இசையமைச்சிருக்கிறார். இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் மகிழ் திருமேனி. அருமையான குடும்ப படங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த இயக்குனர் இவர். அஜித்துக்காக ஒரு குடும்ப கதையை தான் உருவாக்கி இருக்காரு. ஆனா அதை வேற விதமா சொல்லியிருக்கிறாரு. வித்தியாசமா சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படி ஒரு வித்தியாசமான கதை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, கணவன் மனைவிக்குள்ள சிறு மனஸ்தாபம் ஏற்படுது. அதாவது அஜித்தும் திரிஷாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. காதலிச்சு, சும்மா கிடையாது, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷமா குழந்தை இல்லாம இருக்குது. ஒரு 6 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் அந்த அம்மா கர்ப்பமாகறாங்க. ஒரு சின்ன பாத்ரூம் வழுக்கி விழுந்ததுல அந்த கர்ப்பம் கலைஞ்சிருக்கு. இதனால ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசிக்காம இருக்கிறாங்க. இதுல என்ன பண்றாங்க, திரிஷா என்ன பண்றா, இனிமேட்டு நம்ம ஒன்னா சேர்ந்து வாழலாம். இது ஒரு 6 வருஷம் போயிடுச்சு. கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகி போச்சு. 12 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் முடிவு எடுக்கிறாங்க திரிஷா, இனிமேட்டு நாம ரெண்டு பேரும் ஒன்னும் சேர்ந்து வாழ வேணாம், நான் தனியா போயிடுறேன், எங்க அப்பா அம்மா கூட போயிருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இவரு வேணாம், நம்ம பேசி எந்த பிரச்சனையாலும் தீர்த்துக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே வாழ்வோம்னு. ஆனா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. சரி, உன் முடிவு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க, ஆனா உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போறேன்ற, நானே ஒன்னு எட்டுமே டிராப் பண்றேன் அப்படிங்கிறாரு. அப்படி கிளம்பும் போது அந்த பயணத்துல இவங்களுடைய பிளாஷ்பேக் கொஞ்சம் கொஞ்சமா காட்டுவாங்க. அப்போ அறியாத வயசுல காதலிக்கிற வயசை காட்டுவாங்க. அஜித் அவ்வளவு லுக்கா இருப்பாரு, செம ஸ்மார்ட்டா இருப்பாரு. திரிஷாவும் அவ்வளவு அழகா இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் காதலிப்பாங்க, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. இந்த பிளாஷ்பேக் கொஞ்சம் கொஞ்சம் காட்டுவாங்க. இதை காட்டிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல போய் பெட்ரோல் பங்க்ல கொண்டு போயிட்டு வண்டி நிற்பாட்டு பெட்ரோல் போடலாம் போது திரிஷா ஏதோ பொருள் வாங்கணும் உள்ள போறாங்க. அங்க போன இடத்துல ரெஜினாவையும் அர்ஜுனையும் பாக்குறாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ பேச்சு பேசுறாங்க. அப்புறம் பார்த்தா வெளியில வந்த உடனே கார் எடுத்துன்னு போறாங்க. ஒரு ரவுடு கும்பல் துரத்துது. அவனோட சண்டை போட மூட்ல அஜித் இல்லை. அவங்க வராங்க. இதுக்கடையில பார்த்தா அர்ஜுன் அங்க வராரு. கட்சியில பார்த்தாக்க திரிஷாவை கடத்துறதுக்கு எல்லா பழமும் நடக்கும். திரிஷாவை அர்ஜுனும் ரெஜினாவும் கடத்தின்னு போயிடுறாங்க. கண்டுபிடிக்கணுன்றதுக்கோசம் அஜித் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் வெற்றியாகவும் அவர் போராடிக்கிட்டு முயற்சி எடுத்து தன்னுடைய மனைவியை காப்பாற்றி கொண்டு போய் அவங்க வீட்டுல விடுறாரு. அப்ப அவங்க அந்த திரிஷா சொல்றாங்க, உன்னை விட்டு நான் விலகி வாழ போறேன்னு சொல்லிட்டேன், உன்னோட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறமும் என்னை காப்பாத்துறதுக்காக உன் உயிரையே பணைய வச்சு என்னை காப்பாத்திருக்கிறீங்களே, இந்த உண்மையான அன்பை நான் எப்படி மறந்தேன், எப்படி நான் அதை தெரிஞ்சுக்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேட்டு உங்களோட தான் வாழணும், ஒண்ணு சேர்றேன். இதுதான் கதை. இதுல ட்விஸ்ட கொடுக்கணுன்றதுக்கோசம் திரிஷாவுக்கு ஒரு திருட்டு காதலன் இருக்க மாதிரியும், அவனோட அவ ஓடிட்டாங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்க. அப்புறம் பார்த்தா திரிஷாவை செத்துட்டாங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. இதுல அர்ஜுனும் ரெஜினாவும் எதுக்காக இந்த வேலையை பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க. சைக்கோங்க ரெண்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. நெடுஞ்சாலையில பயணம் பண்ணக்கூடிய ஆட்களை மடக்கி மடக்கி அவங்க எல்லாம் ஒருத்தரை கடத்தி அவங்க கிட்ட இருந்து பணம் பிடிக்கி ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. இப்படியாக தான் இந்த கதை போயிட்டு இருக்குது. இந்த கதைக்குள்ள அஜித்தும் சரி, திரிஷாவும் சரி, அவங்களுடைய கதாபாத்திரத்தை சிறப்பா செஞ்சிருப்பாங்க. அர்ஜுனும் ரெஜினாவும் பண்ணியிருப்பாங்க. ஆனா கதையை தான் ரொம்பவும் இழுவையா இழுத்துருக்குறாங்க. ரொம்ப நேரம் போற மாதிரி இருக்குது படம். நிறைய ஆடியன்ஸ் பொறுமை இழக்கிற அளவுக்கு இருக்குது காட்சிகள்லாம். அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்கு இப்படி ஒரு காரணத்தை காட்டணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். நெடுஞ்சாலையில திரிஷாவை கடத்துறாங்கன்ட்டு படம் முழுக்க நெடுஞ்சாலைதான். வெளிநாட்டுல போய் ஷூட் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டுடைய அழகுகள் எல்லாம் காட்டல. அந்த நெடுஞ்சாலை பட்டு போன, அதாவது வெட்ட வெளியான இடத்துலதான் முழு படப்பிடிப்பு. இப்படியாக எடுக்கப்பட்ட ஒரு படம் விடாமுயற்சி. இந்த படம் பார்ப்பதற்கு மிகவும் பொறுமையாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கிறது. அனைவரும் போய் தியேட்டர்ல பாருங்க. படத்தை பார்த்து இந்த படத்தை வெற்றியடை செய்யுங்க. ஏன்னாக்கா அஜித்தும் திரிஷாவும் வச்சிருக்க இந்த படம்
குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஆனால் சில குறைபாடுகள் இருப்பதனால் இந்த படத்திற்கு பெருசாக ஃபுல் ஒர்க் கொண்டதில்லை. இருந்தாலும் அனைவரும் திரையரங்குக்கு செல்லுங்கள். படத்தை பார்த்து படத்தை வெற்றியடை செய்ய வேண்டியது ரசிகர்களாகிய உங்களுடைய பொறுப்பு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.